நமஸ்தே பச்சோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, அதாவது பிரவீன் பூர்வார்லேருந்து நவீன் கத்திய சயனிகா, அதாவது மாடர்ன் ஸ்டோரிஸ். அதாவது சயன் அப்படின்னா என்னது? சூசன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம செலக்ட் பண்ணுறது. மாடர்ன் ஸ்டோரிஸ்லேருந்து செலக்ட் பண்ண கொஞ்சம் சில கதைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாபு கி குட்டியாமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. இப்போ ஜஸ்ட் வந்து பிரேம்சந்த் கே ஃபட்டே ஜூத்தே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ராஜ் பாஷா அவர் ராஷ்டிர பாஷா. அதாவது ராஜ் பாஷா அப்படின்னு என்னது? அஃபிஷியல் லாங்குவேஜ். ராஷ்டிர பாஷான்னு என்னது? நேஷ்னல் லாங்குவேஜ். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராஜ் பாஷா ஒரு ராஷ்டிர பாஷா, இதை பற்றி நம்ம சாராம்ஸ், அந்த லெசனோட சாராம்ஸ், அதாவது சம்மரி எஸ்ஏ பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரவீன் உத்தராதிலையும் ராஷ்டிர பாஷாலையும் ஒரு 50 வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். பட்டு இந்த பூர்வாதில் வந்து வெறும் 17 வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ 1 மந்த் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி எல்லா லெசனையும் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டுடுறேன். ஓகே, அப்போது இதனோட சாராம்ஸ் பார்த்தீங்கன்னா, காந்திஜி பாரதிய பாஷாவுக்கே சமர்த்தக்தே. அதாவது காந்திஜிக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். தமிழில் கூட மகாத்மா காந்திஜின்னு சிக்னேச்சர் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அதாவது காந்திஜி பாரதிய பாஷாவுக்கே சமர்த்தக். அவர் உலக மொழியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட அவர் இந்தியன் லாங்குவேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதுதான் சமர்த்தக்னா சப்போர்ட்டர். அவர் வந்து அங்கிரேஜியோட சப்போர்ட்டர் கிடையாது. அவர் என்ன தான் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். நம்ம லாங்குவேஜ் வந்து நம்ம இந்தியாவில் தோன்றிய மொழியாக இருக்கணும் அது அப்படின்றது தான் ஆசைப்படுவார். அதாவது அந்த மொழிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். நம்மளோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக கூட சம்பர்க் பாஷா இருக்குல்ல, அது கூட வந்து நம்மளோட பாரதிய பாஷாவாக தான் இருக்கணும். அது இங்கிலீஷாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே இங்கிலீஷ்காரனுக்கு நம்ம குலாமாக இருந்தோம். ஸோ திரும்பவும் அவனோட லாங்குவேஜுக்கு நம்ம குலாமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டார். அதாவது காந்திஜி வந்து பாரதிய பாஷாவுக்கே சமர்த்தக்தே, அதாவது இந்தியன் லாங்குவேஜோட சப்போர்ட்டராக இருந்தார். வே அங்கிரேஜி பனாயே ரக்னேக்கே பக்ஷ்மே நேத்தே. அவர் வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கிட்ட பிறகு அங்கிரேஜிக்கும் பனாயே ரக்னேன்னா திரும்பவும் நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து அஃபிஷியல் எல்லா வேலையும் முடிச்சிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக அவர் இல்லவே இல்லை. நேத்தே அங்கிரேஜியத்துக்கோ, அதாவது இனிமேல் நம்ம இங்கிலீஷ்காரனோட ஸ்டைல்லையே நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அதாவது அங்கிரேஜியத் அப்படின்னா அந்த இங்கிலீஷ்காரனோட ஸ்டைல், அதையும் நம்ம அப்னா नहीं चाहिए. அவர் நாஹி உஸ்கா பாஷா, அவரோட லாங்குவேஜையும் நம்ம இங்கிலீஷையும் நம்ம வந்து அப்னா नहीं चाहिए, அதையும் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவனோட கல்ச்சர், நமக்கு சபியத்தா சூப்பராக இருக்குது, நம்மளோட சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர் அது பிரமாதமாக இருக்குது. நம்ம அவனோட அங்கிரேஜியத்துனா அவனோட அந்த கல்ச்சர், அவனோட சிவிலைசேஷன், அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சார். उत्तर भारत में अपने हिंदी भाषणों द्वारा जनता को मोह लेते थे. இப்போது ஆக்சுவலாக அவர் குஜராத்தி தான் இருந்தாலும் இந்தியா முழுக்க அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இந்தியா முழுக்க வந்து நிறைய லெக்சர் பண்ணுறாரு, பாஷன் அப்படின்னு லெக்சர் அவர் கொடுக்கும்பொழுது அவர் வந்து ஹிந்தியில் தான் வந்து பாஷன்லாம் கொடுத்தாரு. ஃபுல்லாக லெக்சர் கொடுத்து ஜனதாக்கோ மோஹ் லேத்தேன்னா, இது வந்து ஆம் ஜனதாக்கா பாஷா வந்து ஹிந்தி, மேக்ஸிமம் பீப்புள் ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுறாரு. அவங்களோட ஏதாவது ஹிந்தி பேசி அதில் வந்து அவருக்கு நல்ல கமாண்ட் இருந்தது. அதனால் அவர் மற்றவங்கள வந்து ஈஸியாக வந்து மக்களை வந்து தன் பக்கம் வந்து ஆகர்ஷித் பண்ணார். क्योंकि गांधी जी को यह मालूम था कि भारत में हिंदी का व्यवहार किए बिना कोई अखिल भारतीय नेता नहीं बन सकता. ஏன்னா இது காந்திஜிக்கு நல்லா தெரியும். அவருக்கு செம்ம ஃபோர்சைட்னஸ் இருக்குது. அவருக்கு வந்து எதிர்காலத்தை நல்லா அவருக்கு தெரியும். என்னென்னா மாலூம் தா கி பாரத் மே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கா விவகார் கியே பினா, ஹிந்தியை நம்ம வந்து பேசாமல் ஹிந்தியை யூஸ் பண்ணாமல் கோய் பி அகில் பாரதிய நேதா நை பன் சக்தா. யாராவது ஒரு இந்திய லெவலில் வந்து ஒரு தேசிய லெவலில் ஒரு பெரிய தலைவராக ஆகிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜ் பேசிட்டு நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய லீடராக நான் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது அப்படின்றது அவர் ஃபோர்ட்னேட் அவருக்கு முன்னே தெரிஞ்சிருக்கு. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ने हिंदी भाषा को अपने आंदोलन के लिए माध्यम बनाया. அந்த அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதி கூட ஹிந்தி லாங்குவேஜை தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஆந்தோலன் எவ்வளோ ரெவல்யூஷன் செஞ்சாரோ அந்த போராட்டத்துக்கெலாம் வந்து அதாவது அந்த என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து த்ரூ பண்ணார்.
எது த்ரூ பண்ணார்னா हिंदी लैंग्वेज थ्रू தான் பண்ணார், माध्यम से बनाया था। और नेहरू जी ने भी हिंदी भाषण के द्वारा प्रभाव डाला। नेहरू जी அருமையாக ஹிந்தியில் லெக்சர் பண்ணுவார், அவரும் ஜனங்களை வந்து அட்ராக்ட் பண்ணது, கவர்ந்தது எல்லாமே வந்து हिंदी மூலியமாக தான்। அப்போது दक्षिण भारत में गांधी जी और उनके अनुयायी அப்படின்னா ஃபாலோவர்ஸ், காந்திஜியை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா இவன் சகயோகினா அவங்களோட அந்த அசிஸ்டன்ஸ், அதாவது உதவி பண்ணவங்க எல்லாருமே ஹிந்தி ஜித்னா, அதாவது ஹிந்தி கா பிரச்சார் அவர் பிரசார் கியா தா। பிரசார் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஹிந்தியோட ப்ராபகேட் பண்ணது, அதே சமயத்தில் கேன்வாசிங் பண்ணது, ஹிந்தியெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராபகேட் பண்ணாங்க இல்லையா, ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணாங்க। அந்த பிரசார் அப்படின்னா கேன்வாஸ் किया, अर्थात उतना और किसी नेता और राजनीतिक पार्टी या सांस्कृतिक संस्था ने नहीं किया। अर्थात गांधी பண்ண மாதிரி வேறு யாருமே பண்ணல। காந்தியோட ஃபாலோவர்ஸ் என்னமோ, அதாவது ஹிந்திக்கு இவ்வளோ வந்து அட்வர்டைஸ் பண்ணி ஹிந்தி இன்றைக்கி வந்து இவ்வளோ பாப்புலர் பண்ணது வந்து ஏதோ ராஜ்நீதிக் பார்ட்டினா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லை சன்ஸ்கிருதிக் சன்ஸ்தானா இல்லை ஏதாவது கல்ச்சுரல் பார்ட்டிஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் அதெல்லாம் கிடையாது। ஒன்லி இவங்க தான், காந்திஜி அவரோட சப்போர்ட்டர்ஸ் அவரோட ஃபாலோவர்ஸ், இவங்க தான் வந்து ஹிந்தியை வந்து ப்ராபகேட் பண்ணது। பாரத் சர்க்கார் ने அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் बनाया। பாரத் சர்க்கார் வந்து இண்டிபெண்ட் ஆன உடனே அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க। इसके अनुसार राजनीतिक और सांस्कृतिक कार्यों के लिए அங்கிரேஜிக்கோ அப்னாயா। இப்போ வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு வந்து நம்ம இங்கிலீஷை வந்து ஒரு ராஜ்நீதிக் பொலிட்டிக்கலுக்காகவும் சான்ஸ்கிருத்திக் அதாவது லிட்ரரி அல்லது கல்ச்சுரல்ஸ்க்காகவும் அந்த அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து இங்கிலீஷை வந்து நம்ம அப்னாயங்கன்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ணிப்போம், இப்போதைக்கு நம்ம அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க। ஆனால் ஹிந்தி வந்து ராஜ்பாஷா கே ரூப் மே ஹிந்தி பாஷையோं पर लादी जा सकती है। அதாவது ராஜ்பாஷா கே ரூப் மே அப்படின்னா அதாவது நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக இப்போது அதாவது ஹிந்தி பாஷி அப்படின்னா என்னது நான் ஹிந்தி, அதாவது ஹிந்தி பேசாத இப்போ சவுத் சைட்லாம் இருக்குது, நார்த் ஈஸ்ட்லாம் இருக்குது, அந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, நேஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட ஹிந்தி தெரியாது। சவுத்லேயும் ஹிந்தி வந்து தெரியாமல் இருந்தது। அதாவது இப்போ வந்து எக்ஸப்ட் தமிழ்நாடு மோஸ்ட்லி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்போது இண்டிபெண்ட் ஆனப்போ। அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஹிந்தியை வந்து ராஜ்பாஷா அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹிந்தியை வந்து லாதி ஜாசக்தின்னா அவங்க மேலே நம்ம வந்து ஹிந்தியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதாவது கூடுமான வரைக்கும் சீக்கிரமாக, அதாவது எப்போ வரையும் உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷையே நீங்கள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லாங்குவேஜை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதை। அப்போது लोगों ने समझा कि अंग्रेजी के बिना काम चल नहीं सकता। ஃபஸ்ட்டு அதாவது மனுஷன் நம்ம ஆட்கள்லாம் இந்தியன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா अंग्रेजी बिना काम चल नहीं सकता, அதாவது இங்கிலீஷ் இல்லைன்னா நம்ம வேலையே ஆகாது, இங்கிலீஷ் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாங்க। अपने राष्ट्र में वास्तव में जिस भाषा का सर्वाधिक प्रचलन है वही भाषा राष्ट्रभाषा हो सकती है। அதாவது அப்படி நினச்சாங்க, ஆனால் அப்படி கிடையாது। अपने ராஷ்டிரமே நம்மளோட நாட்டில் பார்த்திங்கன்னா வாஸ்தவமே உண்மையில் வந்து ஜிஸ் பாஷா கா அதாவது சார்வதிக் பிரச்சலன் है, ரொம்ப அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஹிந்தி, வஹி பாஷா வந்து ராஷ்டிர பாஷா ஹோ சக்தி, அதுதான் அதிகமாக மக்கள் வந்து எந்த பாஷையை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பாஷையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதாவது ராஷ்டிர பாஷாவா அதாவது ராஜ்பாஷாவா ராஷ்டிர பாஷாவா வந்து ஆகிறதுக்கு அந்த லாங்குவேஜ் தான் தகுதியானது। और राष्ट्र का அதாவது சமஸ்த் காரிய உசிமே சம்பன்ன ஹோத்தே ஹே, அதாவது அந்த லாங்குவேஜில் தான் வந்து ராஷ்டிரக்கா சாரே காரியம், அதாவது நம்மளுடைய இந்த நாட்டோட எல்லா வேலையுமே, சாரே காரியம்னா எல்லா வேலையும் வந்து அதாவது சம்பன்ன ஹோத்தேன்னா அதனால் அந்த வேலையால் அந்த லாங்குவேஜால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு। அதுக்கடுத்து ஹிந்திக்கு குச் விசேஷ குண் है, அதாவது இந்த சப்டைட்டில் போட்டிருங்க, ஹிந்திக்கு குச் விசேஷ குண் है, ஹிந்திக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது, ஸ்பெஷல் விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம்। அதாவது அந்நிய பாரதிய பாஷாவும், அதாவது வேறு இப்போ இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் இருக்குல்ல, அதே நம்ம எடுத்துட்டோம்னா அபேக்ஷா அதை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தி வந்து சரல் அவர் சுகம், சரல் அவர் சுகம்னா ரொம்ப சிம்பிள்,
அதாவது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு, ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த லாங்குவேஜை பிக்கப் பண்ணிக்கலாம். அது ஹிந்தியால் முடியும். அதுக்கடுத்தது சீக்னா ஆசான் ஹை, ஹிந்தியை கற்றுக்கிறதும் ரொம்ப சுலபம். அதே சமயத்தில் தத்சம் और तद्भव शब्द தேசிய விதேசிய பாஷாக்கு ஷப்து வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தத்சம் அப்படின்னா அதாவது டைரக்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்துலேருந்து நேரடியாக ஹிந்திக்கு வந்த, அதாவது ஹிந்தியில் வந்த வார்த்தைகள். தத்பவ்னா வந்து டெரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட்லேருந்து மறைமுகமாக அதிலேருந்து நம்ம அடாப்ட் பண்ண வார்த்தைகள். அதுக்கப்புறம் அந்த தேசியன்னா லோக்கலாக நம்ம பேசுகிற லாங்குவேஜ் தேசி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது அந்த லாங்குவேஜ்லேயும் சரி, விதேசி ஃபாரின் லாங்குவேஜில் இருந்தும் பாஷாக்கு ஷப்த் வந்து ஹிந்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பிரயுக்த் ஹோத்தே ஹே, ஹிந்தியில் வந்து நிறைய யூஸ் ஆகுது. ஏன்னா ஹிந்தியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதாவது அந்த அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கு இல்லையா, அந்த அரபு, ஃபார்சி, அதுக்கடுத்தது உருது, அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸும் வந்து ஹிந்தியில் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து இந்த லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழியிலையும் யூஸ் பண்ணுற ஒரு இது மொழியிலையும் யூஸ் பண்ணுற சொற்கள் வந்து ஹிந்தியில் வந்து ஆல்ரெடி அடங்கியிருக்கு. ஹிந்தி வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் அப்னா இல்லையா, ஹிந்தி வந்து தனதாக்கிடுச்சு. ஸோ ஹிந்தியுமே வந்து போல்னா ஆசான, அதனால் அந்த மாதிரி இருக்கிறதால ஹிந்தியில் வந்து நம்ம பேசுறது வந்து ரொம்ப சுலபம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா स्वतंत्रता प्राप्ति के बाद வந்து ஹிந்தி बोलने वालों का संख्या வந்து सर्वाधिक है. சுதந்திரம் கிடைச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாகிடுச்சு. அதுக்கடுத்தது அதிக் லோக் வந்து இஸ்கா பிரயோக் करते हैं, அதாவது இது வந்து பாயிண்ட் நம்பர் 1, 2, 3ன்னு போட்டு எழுதுங்க. அதிக் லோக் இஸ்கா பாஷாக்கு பிரயோக் करते हैं, நிறைய பேர் வந்து இந்த மொழியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சபி பாஷாவுங்கா ஏக் மாத்திர ஸ்ரோத் வந்து ஹிந்தி. எல்லா பாஷைக்கும் ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ்னு பார்த்தா அது ஹிந்தியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தி, மராட்டி, அதுக்கடுத்தது இது அஸ்ஸாமி, பெங்காலி, அதுக்கடுத்தது அந்த அதாவது எந்த லாங்குவேஜ்னால் ராஜஸ்தானி, ஹரியானவி, பஞ்சாபி, கடுவாலில் பேசுகிற லாங்குவேஜ், ஹிமாச்சலில் பேசுகிற லாங்குவேஜ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி நிறைய யூசேஜ் ஆகும் அதில். அதாவது சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இருக்கும். அதெல்லாம் அந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஹிந்தியில் இதை சேர்ந்துருச்சு வந்து. அப்போது ஹிந்தி பாஷா கி வந்து லிபி வந்து பூர்ண ரூப் சே வந்து விஜ்ஞானிக்க, அந்த லாங்குவேஜோட லிபி, அதாவது இந்தியாவில் பார்த்தா நிறைய லாங்குவேஜுக்கு வந்து லிபியே கிடையாது, ஸ்ட்ரக்சரல், அதாவது ஸ்கிரிப்டே இல்லாத லாங்குவேஜஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குது இந்தியாவில். ஆனால் ஹிந்தியோட நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பூர்ண ரூப்ஸே விஜ்ஞானிக், அது சயின்டிஃபிக் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அதனோட இது லிபியும் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கடுத்தது अंग्रेजी के स्थान पर अपनी भाषाओं की उन्नति के लिए काम कराना चाहिए. அப்போது வந்து நம்ம வந்து அங்கிரேஜின்றது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அதை வந்து நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நம்மளோட ப்ராக்ரஸ்க்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது अंग्रेजी के स्थान पर अपनी भाषाओं की उन्नति के लिए काम करना चाहिए. அதாவது அங்கிரேஜிக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து ஹிந்தியை தான் ப்ராபகேட் பண்ணணும், ஹிந்தியை தான் ப்ராக்ரஸ் பண்ணணும். ஏன்னா அது ஹிந்தி வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜ் அது. அப்போது ஹிந்தி ஜிஸ் तरह से उच्चारण किया जाता है वैसे ही लिखा जाता है. அதாவது ஹிந்தியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி தான் எழுதுவோம். அதாவது நம்ம வேறு மாதிரி உச்சரிக்கிறது வேறு மாதிரியோ இல்லை எழுதுறது வேறு மாதிரி அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஹிந்தியோட உச்சரிப்பு எப்படி இருக்கோ, ப்ரொனன்சியேட் எப்படி பண்ணுறோமோ, நம்ம எழுதுறதும் வந்து அப்படியே தான் எழுதுகிறோம். அது ஒரு பெக்குலியரான விஷயம். அவர் ஹிந்திக்கோ அப்னானா चाहिए, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஹிந்தியை தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும், அது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ் பாஷா அவர் ராஷ்டிர பாஷா, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் அவர் நேஷ்னல் லாங்குவேஜ்ன்ற லெசனோட சம்மரி எப்படி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, see you in the next video.